இப்போது சுண்டைக்காய் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். அதிலே சுண்டைக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதிலே கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சுண்டைக்காய் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் ரசப்பொடியும் சேர்த்து இதோடு கலந்து வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன். பெருங்காய பொடியும் சேர்த்து கலந்துக்கிறேன். கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கினதும் கரைச்சி வச்சிருந்த புளி, தக்காளி, கொஞ்சம் பருப்பு தண்ணி அதோடு சேர்த்து வச்சுருக்கேன், அதை இதோடு கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். சுண்டைக்காய் ரசம் ஒரு கொதி வந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொதிக்க விடுங்க. என்னோட சப்போர்ட் பண்ணுங்கள்.